1400 வருடங்களுக்கு முன்னால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுமை நெருங்கிவிட்டது, அதற்கான சில அடையாளங்களை சொல்லிவிட்டு போனார்கள். எப்படிப்பட்ட அடையாளங்களை சொன்னாங்க? அந்த அடையாளங்கள் நம்ம பார்க்க போறோம். இதுல ரெண்டு விஷயம் விளங்கணும். ஒன்று என்னன்னு சொன்னா, இஸ்லாம் எவ்வளவு நம்பகமானது. 1400 வருஷத்துக்கு முன்னால சொன்னது இன்றைக்கு அப்படியே நடந்துகிட்டு இருக்குதுன்றத பார்க்கிறது இஸ்லாத்திர உறுதித்தன்மை எங்களுக்கு காட்டும். ரெண்டாவது என்ன தெரியுமா? ரசூலுல்லாஹ் சொன்ன அடையாளங்கள் நடக்குது என்றால் நிச்சயம் மறுமை வரத்தான் போகிறதுன்றதை நமக்கு என்ன செய்யலாம்? உறுதிப்படுத்திக் கொள்ளலாம். எனவே இந்த இரண்டு அடிப்படையிலும் இந்த அடையாளங்களை நாங்கள் நோக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், புகாரியிலே 6496வது செய்தி, நபிகளா சொன்னார்கள், இதா துய்யத்தில் அமானா ஃபந்ததிரி ஸாஆ. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அமானிதம் மோசடியாக்கப்பட்டால், அமானித மோசடி செய்யப்பட்டால், நம்பிக்கைக்கு துரோகம் செய்யப்பட்டால் நீங்கள் மறுமையை எதிர்பாருங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? என்ன சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்? நம்பிக்கை துரோகம் செய்யப்பட்டால், அமானித மோசடி நடந்தால் நீங்கள் மறுமையை எதிர்பாருங்கள் என்று சொன்னார்கள். அன்பாண்டவர்களே, அப்பொழுது நபித்தோழர்கள் கேட்டார்கள், கைஃப இலாஅத்துஹா யா ரசூலல்லாஹ், இந்த அமானித மோசடி என்றால் என்ன? நம்பிக்கை எப்படி துரோகம் செய்யப்படும் என்று கேட்ட பொழுது நபிகளா சொன்னார்கள், இதா உஸ்னிதல் அம்ரு இலா கைரி அஹ்லிஹி ஃபந்ததிரி ஸாஆ. பொறுப்புகள் தகுதி இல்லாதவர்களிடத்தில் ஒப்படைக்கப்பட்டால், என்ன சொன்னாங்க ரசூலுல்லாஹ்? பொறுப்புகள் என்பது தகுதி இல்லாதவர்களிடத்தில் ஒப்படைக்கப்பட்டால் மறுமையை எதிர்பாருங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கு நீங்க எந்த இடத்தை பாருங்க, எங்களுடைய முஸ்லிம் பாடசாலைகள், ஊருக்கு ஊர் ஒவ்வொரு முஸ்லிம் பாடசாலைகள் இருக்குது. அங்க இருக்கிற பிரின்சிபல் மாற நிலைய பாருங்க, அங்க இருக்கிற டீச்சர்ஸ் மாற நிலைய பாருங்க. அன்பார்ந்தவர்களே, எல்லோரும் அமானித மோசடி, ஒன்றோ தகுதி இல்லாதவர்களாக இருப்பார்கள் அல்லது கொடுக்கப்பட்ட பொறுப்பை வீணடித்துக் கொண்டிருப்பார்கள். பள்ளிகளை எடுத்து பாருங்கள், பள்ளி நிர்வாகங்களை எடுத்து பாருங்கள், பள்ளி நிர்வாக சொத்துக்களையே சுட்டு சாப்பிடக்கூடியவர்களாக இருப்பார்கள். அல்லது தலைவர் சுபகு தொழாதவராக இருப்பார், தலைவர் 5 நேரம் தொழாதவராக இருப்பார், நிர்வாகிகள் பள்ளியோடு தொடர்பில்லாதவர்களாக இருப்பார்கள். ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? தகுதியற்றவர்களுக்கு பொறுப்புகள் கொடுக்கப்பட்டால் மறுமையை எதிர்பாருங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க. இன்னைக்கு சமூகத்தில் பார்க்கிறோமா இல்லையா? அரசியல்வாதிகள் எடுத்து பாருங்க. அரசியல்வாதிகள்ன்றவங்க யாரு? நம்மட ஓட்டு, நம்மட வாக்கு எங்களுக்காக போராட வேண்டும், எங்களுக்காக குரல் கொடுக்க வேண்டும், எங்களுடைய உரிமைகளை பெற்றுத்தர வேண்டும் என்று ஒருவருக்கு நம்மட ஓட்டை செலுத்துறோம், நம்மட வாக்க செலுத்துறோம். அப்படின்னா என்ன செய்யறோம்? இப்ப உதாரணமாக இந்த புத்தள பிரதேசத்துக்கு ஒரு எம்பி இருக்கிறாருன்னு வைங்க, ஒருவர் களத்தில் இறங்கி தேர்தலில் போராடுறாருன்னு வைங்க, நம்ம எல்லாரும் சேர்ந்து அவருக்கு நம்மட ஓட்டை கொடுக்கிறோம். என்ன தெரியுமா அர்த்தம்? எங்கட பொறுப்புதாரியாக அவரை நம்ம பாராளுமன்றத்துக்கு அனுப்புறோம். கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள், இன்னைக்கு தகுதியானவர்களே நம்ம அனுப்பி வச்சிருக்கிறோம். பாராளுமன்றத்தில் முஸ்லிம்களுக்கு குரல் கொடுக்கக்கூடிய எம்பிமார்களையா தேர்வு செய்து வைத்திருக்கிறோம். இதைத்தான் ரசூல் ஒரே வார்த்தையில சொன்னார்கள், தகுதியற்றவர்களுக்கு பொறுப்புகள் கொடுக்கப்பட்டால் மறுமையை எதிர்பாருங்கள் என்று சொன்னார்கள். எல்லா மட்டத்திலும் பார்க்கலாம், பாடசாலை மட்டமும் சரி, பள்ளிகள் மட்டமும் சரி, மதரசாக்கள் மட்டமும் சரி, அரசியல் மட்டமும் சரி, எந்த மட்டத்தை எடுத்து பார்த்தாலும் தகுதியற்றவர்கள் அதிகாரம் செலுத்துவதை பார்க்கலாம். இத ரசூல் ஒரே வார்த்தையில சொன்னாங்க, இப்படி ஒண்ணு நடந்தா மறுமையை எதிர்பாருங்கள். இன்றைக்கு நடக்குதா இல்லையா? ரசூலுல்லாஹ் இதை எப்ப சொல்லிட்டு போனாங்க? 1400 வருஷத்துக்கு முன்னால சொல்லிட்டு போனாங்க. இன்றைக்கு அப்படி நம்ம கண்ணால பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அன்பாண்டவர்களே, அப்ப நமக்கு என்ன விளங்குது? ஒன்று, இதை சொல்லிவிட்டு போன இஸ்லாமிய மார்க்கம் உண்மையானது. இரண்டாவது, மறுமை நெருங்கி வந்துகிட்டு இருக்குது, அதனாலதான் மக்கள் இவ்வளவு மோசடிக்காரர்களாக இருக்கிறார்கள். பொறுப்பில்லாதவர்கள் எல்லாம் பொறுப்புக்கு வந்திருக்கிறார்கள், தகுதியானவர்கள் எல்லாம் வெளியே இருக்கிறாங்க, தகுதியானவர்கள் எல்லாம் வெளியே இருக்கிறாங்க, தகுதி இல்லாதவர்கள் எல்லாம் பொறுப்புக்கு போய் இருக்கிறாங்க. இது மறுமை நெருங்கி விட்டது. இந்த நிகழ்வுகளை பார்த்து போட்டு மறுமை நெருங்கிட்டதப்பா, நம்ம நல்லவனா வாழணும், எங்களிடத்தில் இஸ்லாத்தை உருவாக்கி கொள்ள வேண்டும், எங்களுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு சிந்தனையை
இந்த மறுமை நிகழ்வை பார்த்துவிட்டு நம்ம முடிவெடுக்க வேண்டும். எனவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுமைக்குரிய அடையாளமாக சொன்னது என்னவென்றால், தகுதி இல்லாதவர்களுக்கு பொறுப்பு கொடுக்கப்படுவது. அமானித மோசடி, அமானித மோசடி. அதனாலதான் பொறுப்புக்கு போன பிறகு பொறுப்பை சரியா என்ன செய்யறதில்லை, நிறைவேற்றதில்லை. அன்பார்ந்தவர்களே, அடுத்தது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுமைக்குரிய அடையாளங்களை சொல்கிற பொழுது லா தகூமு ஸாஅ, ரசூலுல்லாஹி சொல்றாங்க மறுமை வராது, மறுமை வராது. எதுவரைக்கும் தெரியுமா? ஒரு சில நிகழ்வுகள் நடக்கும் வரையில் மறுமை வராது. அந்த நிகழ்வுகள் என்ன? ரசூலுல்லாஹ் தொடர்ந்து சொல்றாங்க, மின் அஷ்ராத்தி ஸாஅ அன் யுர்ஃபஅல் இல்ம், அறிவு உயர்த்தப்படுவது. என்ன சொல்றாங்க ரசூலுல்லாஹ்? அறிவு உயர்த்தப்படுவது. வயதுஹரல் ஜஹல், மடமைத்தனம் வெளிப்படையாக விளங்குவது. வயுஷ்ரபல் ஹம்ர், மதுபானம் குடிக்கப்படுவது. வயதுஹர ஸினா, விபச்சாரம் வெளிப்படையாகுவது. வயகில்லுர் ரிஜால் வயக்ஸுருன் நிசா, ஆண்கள் குறைந்து பெண்கள் அதிகமாகுவது. இது போன்ற விடயங்கள் நடக்காத வரையில் மறுமை வராது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. இது புகாரில, முஸ்லிம் போன்ற ஹதீஸ் கிதாபுகள்ல, எல்லா ஹதீஸ் கிதாபுகளிலும் என்ன செய்யலாம், இந்த ஹதீஸை பார்க்கலாம். ரசூலுல்லாஹி இதுல என்ன சொல்றாங்க? மறுமை வரணும்னு சொன்னா இந்த நிகழ்வுகள் நடக்கணும். அதுல முதலாவது ரசூல் என்ன சொல்றாங்க? அறிவு உயர்த்தப்படும், மடமை தலை விரித்து ஆடும். அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, இன்றைக்கு நிலைமை என்ன தெரியுமா? சில நேரம் நம்ம அறிவுன்னு சொல்லும் பொழுது உலக கல்வியை தான் நம்ம நோக்கிக்கிட்டு இருப்போம். உலக கல்வியும் அறிவுதான். ஆனா அந்த அறிவு சரியா பயனளிக்கணும்னு சொன்னா மார்க்க அறிவு இருக்கணும், குர்ஆன் ஹதீஸுடைய அறிவு இருக்கணும். இல்லன்னா அந்த அறிவுல என்ன பயன் கிடையாது. இன்னைக்கு பாருங்க, உலகம் எந்த அளவுக்கு போய் நிக்குது. அறிவு அறிவு அறிவுண்டு போய் செவ்வாய் கிரகத்துல வீடு கட்டலாமான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கிறான். ஆனா குர்ஆனுடைய அறிவு இல்ல, ஹதீஸுடைய அறிவுகள் இல்ல. அதனால பாக்குறோம், இன்னொரு பக்கம் உலகத்தை அப்படியே ஆட்டி படைச்சுக்கிட்டு இருக்குது மடமைத்தனம். எந்த மடமைத்தனம்? அல்லாஹ்வை பற்றிய அறிவில்லை, அல்லாஹ்வுடைய தூதரை பற்றிய அறிவில்லை. அதனால உலகத்துல இன்று வரைக்கும் பெரிய ஒரு சமூகம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்குது, வறுமை கோட்டுக்கு கீழால வாழ்ந்துகிட்டு இருக்குது. ஒவ்வொரு நாளும் அழிந்து நாசமாகி போகிறார்கள். கேள்விப்படுறோமா இல்லையா? டாக்டர், ஒரு டாக்டர் என்ன செய்கிறார்? ஒரு கர்ப்பிணி தாயார் அவருடைய கற்பை பரிசோதிப்பதற்காக போனால் அந்த பெண்ணை கற்பழித்து விடுகிறான். ஆனா என்ன அறிவாளி, படித்த பட்டதாரி, ஒரு வைத்தியர். எங்க நடக்குது தவறு? நீதிவான் அல்லது வழக்கறிஞர் அவர்கள்ட்ட போய் ஒரு பெண்மணி நீதம் கேட்க முடியாது, அவளை வீணாக்கி அனுப்பக்கூடிய காட்சி. ஒரு அரசியல்வாதி, ஒரு ஜனாதிபதி, அவர்கிட்ட போய் ஒரு பெண்மணிக்கு உரிமை கேட்க முடியவில்லை, கேட்டா அவர்களுடைய உரிமைகள் பறிக்கப்படுகிற காட்சி. அன்பார்ந்தவர்களே, எல்லாம் படித்தவர்களும் பட்டதாரிகளும். ஆனால் மடமைத்தனம் உலகத்தில் தலைவிரித்து ஆடுவதை பார்க்கலாம். இதற்குரிய காரணம் என்ன? ரசூலுல்லாஹ் அதைத்தான் சொன்னார்கள், மறுமை நெருங்கிவிட்டால் அறிவு உயர்த்தப்படும், மடமைத்தனம் தலைவிரித்து ஆடும். இது ஒரு மட்டம் என்று வைங்க. முஸ்லிம்கள் எடுத்துக்கங்களேன், குர்ஆன் ஹதீஸில் எந்த அளவு அறிவு இருக்குது? பள்ளியில தொழுவிக்கிற இமாம், பள்ளி நிர்வாகத்தை நிர்வகிக்கக்கூடிய தலைவர், ஊர் ஜமாத் தலைவர் எந்த அளவு அறிவோட இருக்கிறாங்க? குர்ஆன் ஹதீஸில் எந்த அளவு தெளிவு பெற்று வாழுகிறார்கள்? சமூகத்தில் ஒரு பிரச்சனை வந்தா குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையில் அதற்கு தீர்வு கொடுக்க தெரிகிறதா? 7 வருடம் மதரசாக்களில் படித்து விட்டு வருவார்கள். எந்த அளவு அறிவு இருக்கிறது? குர்ஆன் ஹதீஸை பற்றி எந்த அளவு தெளிவு இருக்கிறது என்பதை பார்த்தாலே இந்த ஹதீஸை புரிந்து கொள்ளலாம். வேறொன்றுக்கும் சொல்லல. நான் ரசூலுல்லாஹ் ஒரு வார்த்தை சொன்னாங்க, என்ன? அறிவு உயர்த்தப்படும், மடமைத்தனம் தலைவிரித்து ஆடும். இந்த ரெண்டும் நடந்துகிட்டு இருக்குதா இல்லையா? மதரசாக்கள் உருவாக்கப்பட்டிருப்பதே ஆலிம்களை உருவாக்குவதற்கு. ஆனா 7 வருடம் ஓதிட்டு வெளியே வராங்க. ஆனா குர்ஆன் ஹதீஸை பத்தி எந்த தெளிவும் இல்லாமல், மார்க்கத்தை பற்றி எந்த அறிவும் இல்லாமல் வரக்கூடியவர்கள் தான் அதிகம்.
ஒரு சிலர் படிச்சிட்டு வராங்க, இல்லாமல் இல்ல. அதிகமானவர்களை பார்த்தா மார்க்கத்தை பத்தி தெளிவில்ல. ஒரு குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையில் ஒரு ஃபத்வாவை கேட்டால், ஒரு தீர்ப்பை கேட்டால் ஆய்வு செய்து தரக்கூடிய நிலையில் இல்லை என்று சொன்னால், இதைத்தான் ரசூல் ஒரே வார்த்தையில சொன்னாங்க, அறிவு உயர்த்தப்படும், மடமைத்தனம் தலை விரித்து ஆடும். இன்னைக்கு சமூகத்துல ஒவ்வொரு ஊட்ட நீங்க எடுத்து பாருங்களேன். ஒரு குடும்பத்துல வாப்பாவா இருக்கிறவரு தண்ட புள்ள குட்டிக்கு மார்க்கத்தை சொல்லி கொடுக்கிறேன்டா, வாப்பாவுக்கு மார்க்கத்துல அறிவு இருக்கணும் தானே, வாப்பாவுக்கு மார்க்கத்துல தெளிவு இருக்கணும் தானே. புள்ள குட்டிக்கு மார்க்கத்தை சொல்லி கொடுக்கிறேன்டா, உம்மாவுக்கு மார்க்கத்துல விளக்கம் இருக்கணும், உம்மாவுக்கு மார்க்கத்துல தெளிவு இருக்கணும். ஆனா எங்கட குடும்ப மட்டத்தை எடுத்து பாருங்கள். குடும்பத்து பொறுப்புதாரி ஆண் மகனுக்கு என்ன மார்க்கத்தில் அறிவு இருக்கிறது, குடும்பத்து தலைவி பெண்மணிக்கு மார்க்கத்தில் என்ன தெளிவு இருக்கிறது என்பதை பார்த்தாலே புரியலாம். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், மறுமை நெருங்கிவிட்டால் மடமைத்தனம் அதிகரித்து அறிவு உயர்த்தப்படும். எப்படி அறிவு உயர்த்தப்படும் தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அழகா சொன்னாங்க. மடமைத்தனம் எப்படி உலகத்துல தலைவிரித்து ஆடும் என்பதை சொல்கிற பொழுது, இன்னல்லாஹ லா யக்பிதுல் இல்ம இன்திஸாஅன் யன்தஸிஉஹு மினல் இபாத். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அறிவு உயர்த்தப்படும் என்றால் மனிதர்கள்ட்ட இருந்து அப்படியே அறிவு அல்லாஹ் கலட்டி எடுக்கிறது அல்ல, ஒரே அடியா கலட்டி எடுக்கிறது அல்ல. எப்படி அல்லாஹ் கலட்டி எடுப்பான் தெரியுமா? வலாக்கின் யக்பிதுல் இல்ம பிகப்தில் உலமா. மார்க்கத்தை படித்த குர்ஆன் ஹதீஸோடு தொடர்புள்ள நல்ல அறிஞர்களை எல்லாம் அல்லாஹ் கைப்பற்றிக் கொள்வான். இதுதான் அறிவு உயர்த்தப்படும் என்றால் அர்த்தம். அதுக்கு பின்னால் என்ன நடக்கும்? மக்கள் என்ன செய்வார்கள்? ஹத்தா இதா லம் யப்க ஆலிமன் இத்தகதன் நாசூர் ஊசன் ஜுஹாலா. அல்லாஹ் இப்படி நல்ல மார்க்க அறிஞர்களை எல்லாம் மௌத்தாக சமூகத்துல மார்க்கத்தை பேசக்கூடிய அறிஞர்கள் இருக்க மாட்டாங்க. மக்கள் என்ன செய்வாங்க தெரியுமா? சமூகத்தில் இருக்கக்கூடிய மடையர்களை எல்லாம் தலைவர்களாக ஆக்கிக் கொள்வார்கள். மார்க்க அறிவில்லாத, மார்க்க தெளிவில்லாத மடையர்களை எல்லாம் தலைவர்களாக ஆக்கிக் கொள்வார்கள். சும்மா பாருங்க, எங்கட ஊர்ல ஒரு மார்க்க பிரச்சனைடா நம்ம போய் யார்கிட்ட தீர்வு தேடிக்கிட்டு இருக்கிறோம்? ஊர்ல இருக்கக்கூடிய உலமாக்கள் எல்லாம் ஒன்று சேர்த்து, பெரும்பாலும் உலமாக்களுக்கு தீர்ப்பு தெரியாது, போய் தீர்ப்பு கேட்கிறது போலீஸ்ல, போய் தீர்ப்பு கேட்கிறது நீதிவானு கிட்ட, போய் தீர்ப்பு கேட்கிறது அரசியல்வாதி கிட்ட. அரசியல்வாதி வந்து இறங்குவாரு, அப்படியா இப்படியான்ட்டு போவாரு. ரசூலுல்லாஹ் தான் சொன்னாங்க, அறிஞர்கள் எல்லாம் மௌத்தா போக போக மனிதர்கள் என்ன தெரியுமா செய்வாங்க? மடையர்களை எல்லாம் தலைவர்களாக ஆக்கிக் கொள்வார்கள். அந்த தலைவர்கள் என்ன தெரியுமா செய்வாங்க? தானும் வழிகட்டு மக்களையும் வழிகெடுப்பார்கள். அறிவில்லாம ஃபத்வா கொடுத்து. அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, இன்றைக்கு நீங்க போய் பாருங்களேன், மார்க்கத்தில் ஒரு பிரச்சனை வந்தா உலமாக்கள் எப்படி நடக்கிறாங்க, சமூகத்து தலைவர்கள் எப்படி நடக்கிறாங்க? மடையர்களாகத்தான் நடந்து கொண்டிருக்கிறார்கள், அறிவில்லாதவர்களாகத்தான் நடந்து கொண்டிருக்கிறார்கள். குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையில் ஒரு தீர்வை தர முடியவில்லை என்றால் இதற்குரிய ஒரே காரணம் என்ன தெரியுமா? மறுமை நெருங்கிவிட்டது, குர்ஆன் ஹதீஸுடைய அறிவு உயர்த்தப்பட்டு விட்டது. மடமைத்தனம் எல்லா பகுதிகளிலும். இந்த மிம்பர் மேடை எடுத்து பாருங்களேன். நீங்க மிம்பர் மேடை எடுத்துக்கொண்டால் குர்ஆன் ஹதீஸுடைய ஆதாரத்தோடு மிம்பரில் பேசுகிறார்களா, அல்லது கண்டது, கேள்விப்பட்டது, வாசித்தது எல்லாவற்றையும் மேடையில வந்து கொட்டிட்டு போயிடுறாங்களா? கேள்விப்பட்டதெல்லாம் மிம்பர்ல சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அன்பாண்டவர்களே, ஆனா மிம்பர் மேடை என்பது குர்ஆன் ஹதீஸுடைய ஆதாரத்தோடு பேசப்பட வேண்டியது. ஆனா கேள்விப்பட்டதை எல்லாம் மார்க்கம் என்று சொல்லிட்டு போகக்கூடிய காலத்தில் இருக்கிறோம் என்றால், அறிஞர்களுடைய தோற்றத்தில் இருப்பவர்களுக்கு அறிவில்லாமல் இருக்கிறது என்று சொன்னால், அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, இதைத்தான் நபிகளா சொன்னார்கள், அறிவு உயர்த்தப்படும், மடமைத்தனம் தலைவிரித்து ஆடும். இன்றைக்கு சமூகத்தில் அதை தெளிவாக பார்க்க முடிகிறது. இதை பார்க்கும் பொழுது நமக்கு வர வேண்டிய சிந்தனை என்ன தெரியுமா? நம்ம மறுமைக்குரிய அடையாளங்களாக இருக்கக்கூடாது. நம்ம குர்ஆன் ஹதீஸை படிக்கணும், நம்ம குர்ஆன் ஹதீஸை விளங்க முயற்சி செய்ய வேண்டும். முடியுமான உலமாக்களை அணுகி, மார்க்க அறிஞர்களை அணுகி குர்ஆன் ஹதீஸை படிக்க வேண்டியிருக்குது. அதனூடாகத்தான் நம்ம சமூகத்தில் வாழக்கூடிய நல்ல மனிதர்களாக வாழலாம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்த அடையாளமாக, மறுமை நெருங்கிவிட்டது என்பதற்கு அடையாளமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது என்ன தெரியுமா? வயதுஹரு ஸினா, விபச்சாரம் வெளிப்படும் என்று சொன்னார்கள். அன்பாண்டவர்களே, ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல விபச்சாரம் இருக்கலையா? ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல விபச்சாரம் இருந்தது, சஹாபாக்களுடைய காலத்திலும் விபச்சாரம் இருந்தது.
விபச்சாரம் இருந்ததனாலதான் திருமணம் முடிக்காமல் விபச்சாரம் செய்தவருக்கு 100 கசையடி அடிக்கணும், திருமணம் முடித்த பிறகு விபச்சாரம் செய்தால் கல்லடித்து கொள்ள வேண்டும் என்ற சட்டம் கூட வந்தது. ஆனால் ரசூலுல்லாஹ் சொன்ன வார்த்தை தெரியுமா? வயதுஹரு ஸினா, விபச்சாரம் வெளிப்படும் என்று சொன்னார்கள். சாதாரணமா விபச்சாரம் என்பது மறைஞ்சி ஒளிஞ்சி இருந்தது. ஆனா இன்றைக்கு என்ன தெரியுமா நிலைமை? ஒரு மனுஷனுக்கு களவுல போய் விபச்சாரம் செய்யலாம், ஆனால் லைசன் எடுத்த இடத்துல போய் என்ன செய்யலாம்? தாராளமா விபச்சாரம் செய்யலாம். இதான் ரசூலுல்லாஹ் சொல்ல வந்தாங்க. மர்மை எப்படி நெருங்கி இருக்குதுன்னு பாருங்க. ரசூலுல்லாஹ் சொன்ன அடையாளம் எப்படி இருக்குதுன்னு பாருங்க. சாதாரண ஒரு மனுஷன் நீங்க வெளிநாடுகள் எல்லாம் பார்க்கலாம். என்ன நடக்கும்டா, இந்த சவுதி போன்ற நாடுகள் எல்லாம் என்ன செய்வாங்க, இந்த பங்களாதேஷ சேர்ந்தவர்கள் தன்னுடைய ரூம்ல வேலைக்கு வந்த பெண்களை எல்லாம் கொண்டு வந்து வச்சு விபச்சாரம் நடத்திக்கிட்டு இருப்பாங்க. திடீர்னு போலீசால வருவாங்க, எல்லாத்தையும் கைது செஞ்சுக்கிட்டு போவாங்க. இது பரவலா நடக்கும். ஆனா லைசன் கொடுத்து விபச்சாரம் நடத்துற இடம் இருக்குது பாருங்க, அந்த இடத்துக்கு சட்டம் இல்லை. இலங்கையிலேயாக இருந்தாலும் இப்ப நீங்க இப்படி ஒரு ஊடகம் இருக்குதுன்னு வைங்க, பக்கத்துல ஒரு ஊடகம் இருக்குது, அங்க விபச்சாரம் நடத்தி கொண்டிருக்கிறாங்கடா, போலீஸ்ல போய் தகவல் கொடுத்தா உடனே வந்து எல்லாரும் கைது செஞ்சுட்டு போயிருவாங்க. விபச்சாரம் அதுவும் நடத்தினண்டு. ஆனா அரசாங்கத்தில் அப்ரூவல் வாங்கி அவர்கள்ட்ட லைசன் வாங்கி விபச்சாரம் இதான் சொல்லுவாங்க ரெஸ்பெக்டா தவறு செய்யறது விளங்குதா? அப்படி விபச்சாரம் நடந்துகிட்டு இருக்குது. இதைத்தான் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், விபச்சாரம் என்பது வெளிப்படையாக நடக்கும். அன்பாண்டவர்களே, இன்றைக்கு விபச்சாரம்ன்றது மலிஞ்சு போயிருக்குது. எங்கெல்லாம் விபச்சாரம் நடக்குது தெரியுமா? ஒரு குமரு புள்ளைய பாடசாலைக்கு படிக்க அனுப்புறது பயமா இருக்குது. ஏன்? பாடசாலையில விபச்சாரம், ஆசிரியர்மார்களுக்கு இடையில என்ன இந்த தவறு, சமூக மட்டத்தில் ஒரு கம்பெனி ஒரு வேலை தளத்துக்கு அனுப்ப முடியல, ஒரு புடவை கடைக்கு புடவை வாங்க அனுப்ப முடியல ஒரு பெண்மணியை. ஏன்? அந்த அளவு விபச்சாரங்கள், கற்பழிப்புகள் மலிந்து கிடக்குது. அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, நீங்க ஒவ்வொரு நாளும் பத்திரிகை எடுத்து பாருங்கள். பத்திரிகையில் பல செய்திகள் என்ன தெரியுமா இருக்கும்? சமீப காலத்தில் அதிகம் என்ன, 3 வயசு குழந்தை கற்பழிக்கப்பட்டது, 5 வயசு குழந்தை கற்பழிக்கப்பட்டது, 13 வயசு பிள்ளை 14 வயசு பையனால் கற்பழிக்கப்பட்டது. பார்க்கிறோமா இல்லையா? அன்பாண்டவர்களை, இஸ்லாமிய சகோதரர்களை, இப்படி விபச்சாரம் என்பது அன்றைக்கு இருந்தாலும் மறைமுகமாக இருந்தது. இன்றைக்கு எங்க வந்து நிக்குது? லைசனோடு, அரசாங்க அங்கீகாரத்தோடு, சமூக அங்கீகாரத்தோடு நடந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் இதுதான் மறுமையிட அடையாளம். அதிலையும் சகோதரர்களே, அமெரிக்கா, ஜப்பான், யூகே, கனடா போன்ற நாடுகள்ல நடக்குதுண்டா, அந்த நாட்டுல ஈமானில இஸ்லாம் இல்லைன்னு சொல்லிட்டு போயிடலாம். ஆனா இன்றைக்கு இஸ்லாமிய நாடுகள் என்று பேசப்படுகின்ற துபாயாக இருக்கட்டும், கட்டாராக இருக்கட்டும், பஹ்ரைனாக இருக்கட்டும், இந்தோனேசியாவாக இருக்கட்டும், அல்லாஹு அக்பர், மறுமை நாளுடைய அடையாளங்கள் அப்படியே அந்த நாடுகள்ல பார்க்கலாம். ஏன்? அந்த அளவு விபச்சாரம் என்பது மலிந்து கிடக்கிறது. இலங்கையில விபச்சாரம் அடுவத்துக்கு லைசன் கொடுக்கிறான்டா, அது இலங்கைக்கு சாத்தியம். ஏன்? இலங்கை ஒரு இஸ்லாமிய நாடு அல்ல. இந்தியால கொடுக்கிறான் என்றால் இந்தியா ஒரு இஸ்லாமிய நாடு அல்ல. ஆனால் துபாய் என்பது, கட்டார் என்பது, பஹ்ரைன் என்பது, இந்தோனேசியா என்பது, குவைத் என்பது ஒரு இஸ்லாமிய நாடு அல்லவா? அங்கு எப்படி இது சட்டபூர்வமாக்கப்பட்டது? எந்த அளவுக்குண்டா, சிலர் துபாய்க்கு போயிட்டு வந்து சொல்றாங்க, துபாய்க்கு போறேன்டா ஈமான் இல்லாம தான் போக வேண்டியிருக்குது. பஹ்ரைனுக்கு போயிட்டு வந்து சொல்றாங்க, பஹ்ரைனுக்கு போறேன்டா மிச்சம் கஷ்டம், ஈமான பாதுகாக்க சொல்றாங்க. அல்லாஹ் போதுமானவன். அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய நாடுகளில் விபச்சாரம் என்பது இந்த அளவு தலைவிரித்து ஆடுகிறது என்று சொன்னால் மறுமை நெருங்கிவிட்டது என்பதற்கு அடையாளம். எனவே நம்ம மறுமைக்குரிய அடையாளங்களாக நம்ம இருக்கக்கூடாது. நம்மட வாழ்க்கையில விபச்சாரம் சம்பந்தப்படுதா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க விபச்சாரத்தை எந்த அளவுக்கு சொன்னாங்க? ஒவ்வொரு மனிதனுடைய கண்ணும் விபச்சாரம் செய்கிறது என்று சொன்னார்கள். ஒவ்வொரு மனிதனுடைய காதும் விபச்சாரம் செய்கிறது என்று சொன்னார்கள். ஒவ்வொரு மனிதனுடைய கை, ஒவ்வொரு மனிதனுடைய கால், ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளங்களும் விபச்சாரம் செய்கிறது என்று சொன்னார்கள். எப்படி? அன்பார்ந்தவர்களே, ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல, சஹாபாக்களுடைய காலத்துல ஒரு 1400 வருஷத்துக்கு முன்னால போய் பார்த்தா பாதையில போனாதான் ஒரு பெண்ணை பார்க்கலாம், அப்படிதானே? ஆனா இன்றைக்கு எந்த அளவு போய் இருக்குது? நம்மட வீட்டுக்கும் தேவையில்லை. இப்ப நம்மட சேப்புள்ளுக்கு என்ன இருக்குது? இருக்கிற மொபைல் போனுக்கு
அந்நிய பெண்ணுடைய நிர்வாண காட்சிகள், அந்நிய பெண்ணுடைய ரசனை காட்சிகள். விபச்சாரம் இல்லையா இது? ரசூலுல்லாஹ் சொன்னா கண் செய்கிற விபச்சாரம் என்றார்கள். ஒரு அந்நிய பெண்ணை நேர்கண்டு கொண்டு பார்ப்பது, பார்க்க கூடாத ஒரு பெண்ணை நேர்கண்ணால் பார்ப்பது விபச்சாரம். நடக்குதா இல்லையா? இது அதிகமா இன்றைக்கு இருக்குதா இல்லையா? நான் சும்மா கேட்கிறேன், இந்த இடத்துல இருக்கிற நம்மள எத்தனை பேர் வீட்டுல படம் ஓடுது இல்லன்னு கேட்டு பாருங்க. எத்தனை பேர் வீட்டுல படம் போடுறலன்னு தான் கேட்டு பார்க்க வேண்டியது. ஏன்னா போடாதவங்க தான் என்ன கம்மி, போடுறவங்க தான் என்ன. அந்த அளவுக்கு நம்ம விபச்சாரம் கண்ணால நடந்துகிட்டு இருக்குது. அந்நிய பெண்களின் குரலை ரசித்து கேட்பது. இன்னைக்கு மிச்சம் தூரம் போக தேவையில்லை, அப்படித்தானே? ஒரு காலம் இருந்தது நம்ம தியேட்டர்களை தேடி போகணும் படம் பார்க்கிறதுக்கு. இன்றைக்கு எங்க வந்து விபச்சாரம் நிக்குது? நம்மட வீட்டுள்ளுக்கு நம்ம விபச்சார காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். நம்மட கையில இருக்கிற மொபைல் போன் உள்ளுக்கு விபச்சார காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்நிய பெண்களுடைய குரலை ரசிக்கிறோம். காது செய்கிற விபச்சாரம் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அன்பார்ந்தவர்களே, எந்த அளவுக்கு போயிட்டது? நம்மட போனுக்கு ஒரு இயர்போன் அடிச்சால் காதுலுக்கு குத்தினா என்ன முடிஞ்சது? அந்நிய பெண்களுடைய குரலை ரசித்து கேட்கக்கூடிய காட்சி அதிகரித்திருக்கிறதா இல்லையா? ரசூலுல்லாஹ் என்ன வார்த்தையில சொல்லிட்டு போனார்கள்? விபச்சாரம் வெளிப்படையாகும். எனவே அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, இப்படி மறுமைக்குரிய அடையாளமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விபச்சாரம் வெளிப்படையாக நடக்கும் என்ற செய்தியை சொல்லித் தந்தார்கள் என்றால் இன்றைக்கு அது நடப்பதை கண்கூடாக நாங்கள் பார்க்க முடிகிறது. அன்பார்ந்தவர்களே, எனவே நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்குதுண்டா, எங்களுக்குரிய மௌத்து இன்றைக்கோ நாளைக்கோ அடுத்த நாளோ வந்துடலாம். இந்த உலகம் எப்பொழுதும் அழிக்கப்பட்டிடலாம். எனவே நம்ம உலகத்தில் வாழும் பொழுது அந்த மறுமைக்குரிய ஏற்பாட்டோடு மறுமையை எதிர்பார்த்து இந்த உலகத்தில் நல்ல மனிதர்களாக வாழ வேண்டியிருக்குது. இஸ்லாம் எதையெல்லாம் செய்யக்கூடாது என்று சொல்கிறதோ, இஸ்லாம் எதையெல்லாம் ஹராம் என்று சொல்கிறதோ, அவைகளை விட்டு ஒதுங்கி வாழ்வதினூடாகத்தான் அந்த மறுமைக்குரிய நல்ல மனிதர்களாக நாங்கள் மாறலாம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது ரசூலுல்லாஹ் என்ன சொன்னார்கள்? வயுஷ்ரபல் ஹம்ர். மறுமை நெருங்கிவிட்டால் நடக்கக்கூடிய அடையாளங்களில் ஒன்றாக சொன்னார்கள், மதுபானம் குடிக்கப்படும். அன்பாண்டவர்களே, ரசூலுல்லாஹ் காலத்தில் மதுபானம் இருக்கல்லையா? உங்களுக்கு தெரியும், இஸ்லாத்துடைய ஆரம்ப கட்டத்தில் மதுபானம் ஹலாலாகத்தான் இருந்தது. ஏன்? அன்று ரசூலுல்லாஹ் இஸ்லாத்தை பேசுற காலத்தில், ஜாயிலிய காலத்தில் வாழ்ந்த மக்கள் மதுபானத்தை சாதாரணமா குடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கு பின்னால இஸ்லாம் அதை தடை செய்கிறது. ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க? மதுபானம் குடிக்கப்படும் என்றால் மாற்று மதத்தவர்கள்ட்ட எப்பொழுதும் இருக்கிற கலாச்சாரம். ஆனால் முஸ்லிம்கள் என்ன செய்வார்கள்? மதுபானத்தை குடிப்பார்கள், லைசன் எடுத்து குடிப்பார்கள், வெளிப்படையாக குடிப்பார்கள். இது மறுமைக்குரிய அடையாளம் என்று சொன்னார்கள். அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கு மதுபானம் என்பது பல பெயர்களால, போதை வஸ்துக்கள் என்பது பல பெயர்களில் வந்திருக்கிறது. நபிகளா சொன்னார்கள், குல்லு முஸ்கிரின் ஹராம், போதையோட்டக்கூடிய அனைத்தும் ஹராம் என்றார்கள். எதை சாப்பிட்டால், எதை குடிச்சால் போதை வருமோ அது எல்லாம் ஹராம் என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அன்பார்ந்தவர்களே, நபித்தோழர்கள் யமன் வாசிகள் நபிகளாட்ட வந்து ஒரு பானத்தை பத்தி கேட்டாங்க. ஒரு பானத்தை பத்தி கேட்டாங்க. ரசூலுல்லாஹ் உடனே கேட்டாங்க, அதுல போதை இருக்குதான்னு கேட்டாங்க. ஆமா, போதை இருக்குது. அப்பதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, போதை ஊட்டுமாக இருந்தால் அது மதுபானம், போதை ஊட்டக்கூடிய அனைத்தும் மதுபானம் என்றார்கள். சொல்லிவிட்டு சொன்னார்கள், உலகத்தில் யாரெல்லாம் மதுபானம் குடிப்பார்களோ அவர்கள் மறுமை நாளில் என்ன தெரியுமா தண்டனை? தீனத்துல் ஹபால் கொடுக்கப்படும் என்று சொன்னார்கள். நபித்தோழர்கள் கேட்டார்கள், தீனத்துல் ஹபால் என்றால் என்ன அல்லாஹ்வின் தூதரே என்று கேட்டபொழுது ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், நரகவாசிகளை நெருப்புல போட்டு தண்டிக்கிற நேரம் அவர்களுடைய உடம்புல இருந்து வடியும் பாருங்க, சீல் சலம், அவைகள் எல்லாத்தையும் சேர்த்து உலகத்துல மதுபானம் குடிச்சவனுக்கு கொடுக்கப்படுமாம். நஊது பில்லாஹ். அன்பார்ந்தவர்களே, நரகத்து வேதனைன்றதே ஒரு தண்டனை, அதுள்ளுக்கும் மதுபானம் குடிச்சவனுக்கு ஸ்பெஷல் தண்டனை என்ன தெரியுமா? நரகவாசிகள் உடம்புல இருந்து வடிகிற சீல் சலம் எல்லாம் சேர்த்து மதுபானம் குடிச்சவனுக்கு என்ன கொடுக்கப்படும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அன்பார்ந்தவர்களே, இன்னைக்கு மதுபானம்ன்றது எந்த அளவு போயிருக்குது? போதை வஸ்து பாவனை என்பது எந்த அளவு போயிருக்குது? புகையிலையில இருந்து
நாங்க என்னென்னமோ பேர் வரைக்கும் கஞ்சா அபின் அது இது எங்கேயோ போய் நிக்கிறோம். நம்ம முஸ்லீம்கள்ட்ட இந்த பாவனை இருக்குதா இல்லையா? உங்களுடைய பிரதேசத்தை எடுத்து பாருங்கள், உங்களுடைய கிராமமான இந்த பகுதியை எடுத்து பாருங்கள், எந்த அளவு போதை வஸ்து பாவனை இருக்கிறது. சில நேரம் நம்ம நினைக்கலாம் சிகரெட்டு போதை வஸ்து இல்லைன்னு நினைக்கலாம். சிகரெட்டுக்கு போடப்படுறது முழுக்க என்ன? போயிலை. உலகத்தில் 2வது நோய்க்கொல்லி போயிலை தான். போயிலை என்பது போதை வஸ்துக்களின் ஆரம்ப கட்டம். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, இன்றைக்கு பாடசாலை மாணவர்கள் மட்டத்தில், சமூக அங்கத்தவர்கள் மட்டத்தில், குடும்ப பிரமுகர்கள் மட்டத்தில், எல்லா மட்டத்திலையும் போதை வஸ்து பாவனை இருக்கிறதா இல்லையா? அது சாராயம் மட்டுமல்ல, நம்ம அரக்குன்றத மட்டும்தான் என்ன வச்சிருக்கிறோம், ஹம்ருன்னு விளங்கி வச்சிருக்கிறோம். எதுவெல்லாம் போதையை ஏற்படுத்துமோ அதுவெல்லாம் மதுபானம் தான், அதுவெல்லாம் ஹம்ரு தான், அதுவெல்லாம் சாராயம் தான். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, இதை கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். முஸ்லிம் காஃபிர்களை விடுங்க, முஸ்லிம் சமூகம் இந்த பாவனையில் ஈடுபடுகிறார்களா இல்லையா? இதைத்தான் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், மறுமை நெருங்கிவிட்டால் அதற்குரிய அடையாளங்களுள் உள்ளதுதான் மதுபானம் குடிக்கப்படும். குடிக்கப்படும் என்ன? அன்றைக்கும் குடிக்கப்பட்டது. ஆனா இன்றைக்கு என்ன? வித்தியாசமாக, வெளிப்படையாக, லைசனோடு, சமூக அங்கீகாரத்தோடு குடிக்கப்படுகிறது. எந்த அளவுக்குண்டா சகோதரர்களே, இன்றைக்கு முஸ்லீம்களுக்கெல்லாம் பெரிய நியமத்துக்களை செய்யறாங்க. நம்ம விமானத்துல பயணம் செய்ய போறோம்னு வைங்க, விமானத்துல பயணம் செய்யற நேரத்துல நம்ம முஸ்லிம் அடையாளப்படுத்தினா போதும், அவன் எங்களுக்கு மதுபானம் தாரதில்லை. பொதுவா எல்லா விமானங்களையும் மதுபான பரிமாற்றம் என்பது சாதாரணமா நடக்குது. ஆனா நம்ம முஸ்லிம் அடையாளப்படுத்தினா அவன் மதுபானத்தை எங்களுக்கு காட்டுறதில்லை. என்ன தெரியுமா செய்வான்? முதலாவது முஸ்லிம்களுக்கு கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுத்துட்டு தான் காபிர்களுக்கு 2வது கொண்டு வருவான். அந்த அளவுக்கு முஸ்லிம்களுக்கு ஏத்த மாதிரி உலகம் போய்கிட்டு இருக்குது. ஆனா விமானத்தில் பயணம் செய்கின்ற 175% முஸ்லிம்கள் தகாத பாவனையில் ஈடுபடத்தான் செய்கிறார்கள். மதுபானம் போதை வஸ்துக்களை பாவிக்கக்கூடியவர்களாகத்தான் இருக்கிறார்கள் என்று சொன்னால், அன்பாண்டவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதைத்தான் மறுமையின் அடையாளம் என்று சொன்னார்கள். இன்னைக்கு சில நேரம் முஸ்லிம்கள் ஹோட்டல்கள் கூட நடத்துறாங்க. சாதாரணமான ஹோட்டல்ல சிகரெட்டை வச்சிருப்பாங்க, கொஞ்சம் ஒரு ரெஸ்டாரண்ட் மாதிரி. அப்படி மட்டத்துக்கு வந்துட்டா, ஒரு சாதாரணமான பெரிய ஹோட்டல் வந்துட்டா, அதுல போதை வஸ்துக்களை விற்பனை செய்யக்கூடியவர்களாக இருக்கிறத பார்க்கலாம். நஊது பில்லாஹ், அல்லாஹ் பாதுகாக்கணும். எனவே அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய உறவுகளை இப்படி போதை வஸ்துக்கள் பாவிக்கப்படுவது என்பது மறுமைக்குரிய அடையாளம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இதை பார்த்தா விளங்கும் மறுமை நெருங்கிவிட்டது என்பதை நமக்கே என்ன செய்யலாம், முடிவெடுக்க முடியுமான அளவுக்கு போதை வஸ்து பாவனை என்பது சமூகத்தில் அதிகமாக இருப்பதை நாங்கள் பார்க்க முடிகிறது. அன்பாண்டவர்களே, மறுமை நெருங்கிவிட்டது என்பதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு அடையாளத்தை சொன்னார்கள். என்னவென்று சொன்னால், யத்தி அலன்னாசி ஜமானுன், மனிதர்களுக்கு ஒரு காலம் வரும், மனிதர்களுக்கு ஒரு காலம் வரும். அந்த காலம் வந்துவிட்டால் லா யுபாலில் மர்உ மா அகத மின்ஹு, அவன் பொருளாதாரத்தை எங்கிருந்து எடுக்கிறான் என்று பார்க்க மாட்டான். அமினல் ஹலால் அமினல் ஹராம், அது ஹலாலா ஹராமா என்று பார்க்கவே மாட்டான். என்ன ரசூலுல்லாஹ் சொல்றாங்க? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், மனிதர்களுக்கு ஒரு காலம் வரும், அந்த காலத்துல பொருளாதார மோகம் கொண்டவர்களாகத்தான் மனிதர்கள் இருப்பார்கள். ஹலாலான வழியில வருதா ஹராமான வழியில வருதா பார்க்கவே மாட்டார்கள். அப்படி ஒரு காலம் மறுமை நெருங்குகிற பொழுது வரும் என்ற செய்தியை ரசூலுல்லாஹ் முன்னறிவிப்பாக சொல்லிவிட்டு போனார்கள். அன்பார்ந்தவர்களே, நம்மட முஸ்லிம் சமூகத்தில் இந்த அடையாளத்தை கொஞ்சம் அப்படி வச்சு பாருங்க. காபிர்களை பொறுத்த வகையில அன்றைக்கும் இன்றைக்கும் என்றைக்கும் அப்படித்தான் இருப்பார்கள். ஆனா சஹாபாக்களை பொறுத்த வகையில ஹலாலை தேடுவதில் ஹராத்தை தவிர்த்து நடப்பதில் கவனமாக இருந்தார்கள். இன்றைக்கு எங்கட நிலைமை எடுத்து பாருங்க. நம்மட பொருளாதார மட்டம், நம்மட குடும்பத்துல பொருளாதாரம் தேடுறவரு, நம்மட சமூகத்தில் இருக்கிற பணக்காரர் ஹாஜியாரு எப்படி இருக்கிறாங்க? ஒன்றும் தேவையில்லை சகோதரர்களே. ஹஜ்ஜிக்கு போறது ஒரு வணக்கமா இல்லையா?
ஹஜ்ஜிக்கு போறது ஒரு வணக்கம், உம்ராவுக்கு போறது ஒரு வணக்கம். உங்களுக்கு ஹஜ்ஜி செய்ய தெரியாதுண்டா உங்களை நான் கூட்டிக்கிட்டு போய் மக்கால இப்படித்தான் ஹஜ்ஜி செய்யணும் அப்படின்னு சொல்லி தந்தா உங்களுக்கு கிடைக்கிற நன்மை எனக்கு கிடைக்குமா இல்லையா? கிடைக்கும். என்ன, உங்களுக்கு உம்ரா செய்ய தெரியாது, நான் என்ன செய்யறேன், உங்களை மக்காவுக்கு கூட்டிக்கிட்டு போய் இப்படித்தான் உம்ரா செய்யணும்னு காட்டித்தாரேன். நீங்க செய்யற உம்ராட நன்மை எனக்கும் கிடைக்குமா இல்லையா? ரசூலா சொன்னாங்க, யார் ஒரு நல்ல விஷயத்தை சொல்லிக் கொடுக்கிறாரோ அவருக்கு அவருடைய நன்மையும் கிடைக்கும், அதை செய்பவருடைய நன்மையும் சேர்ந்து கிடைக்கும் என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அன்பார்ந்தவர்களே, இவ்வளவு நல்ல ஒரு காரியம் தான் ஹஜ் குரூப் உம்ரா குரூப் நடத்துறது. ஆனா இதுல எவ்வளவு தில்லுமுள்ளு, இதுல எவ்வளவு ஏமாற்று, இதுல எவ்வளவு கலப்படம். எதுக்கு செய்யறாங்க? பொருளாதாரம் கிடைக்கணும், வருமானம் வர வேண்டும். ரசூலா இதத்தான் சொன்னாங்க. ஒரு காலம் வரும், அந்த காலத்துல பொருளாதாரம் மட்டும்தான் நோக்கம். ஹலாலா வருதா ஹராமா வருதா சிந்திக்க மாட்டாங்க. சாதாரணமா சகோதரர்களே, நீங்க மக்காவுக்கோ மதீனாவுக்கோ உலகத்துல எங்க போறண்டாலும் நீங்க சாதாரணமான நேரத்தில் போய் பாருங்க. சாதாரணமான விலையில எடுத்து ஒரு 2 லட்சத்துல சவுதிக்கு போய் அழகா இருந்துட்டு வந்துடலாம். 2 லட்சம் இருந்தா அழகா சவுதிக்கு போயிட்டு நிம்மதியா இருந்துட்டு வரலாம். ஆனா ஹஜ்ஜுடைய காலம் உம்ராவுடைய காலம் உண்டா, அது எங்க போய் நிக்குது? 6 லட்சத்துல போய் நிக்குது. அப்படிதானே? அன்பாண்டவர்களே, அவரவர்கள் தான் சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்ம தேடுற வழி ஹலாலா அல்லது நம்ம தேடுற வழி ஹராமா? அதை சிந்திக்காத காலம் மறுமையுடைய அடையாளம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, அதே போன்று பார்க்கிறோம். இன்னைக்கு பெரிய பெரிய கம்பெனிகள் மட்டத்திலே இஸ்லாமிக் பேங்கிங் சிஸ்டம் ஆரம்பிச்சு வச்சிருக்கிறாங்க. இஸ்லாத்திர பேரை போட்டு இஸ்லாத்தின் பெயரால் பேங்க் நடத்துகிறோம் என்று போறாங்க. அதுல போனா எத்தனை தில்லுமுள்ளு, அதுல போனா எத்தனை ஏமாற்று. அன்பார்ந்தவர்களே, நம்ம கொடுக்கல் வாங்கல் செய்யும் பொழுது நல்லாதான் விளங்கும். ஏமாற்றப்பட்ட பொறவுதான் என்ன விளங்குறது? செஞ்ச துரோகம், செய்யப்பட்ட அநியாயம் விளங்குறது. அது வரைக்கும் கண் துறப்படுறது இல்ல. அல்லாஹ் அல் குர்ஆன்ல சொன்னான் தானே, அல்ஹாகுமுத் தகாதுர் ஹத்தா சுருத்துமுல் மகாபிர். அதிகமாக தேட வேண்டும் என்பது உங்களை பராக்காக்கி விட்டது. எதை விட்டும்? இஸ்லாத்தை விட்டும். எதுவரைக்கும்? கபரை சந்திக்கும் வரைக்கும் உங்களை பராக்காக்கி விடும். மௌத்துட நேரம் வந்தாதான் விளங்கும், அட இதத்தானா செஞ்சோம், இப்படியா செஞ்சோம் விளங்கும். எனவே அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, பொருளாதார ரீதியாக ஒரு மனிதன் தவறிழைப்பது என்பது, ஹராத்தை சம்பாதிப்பது என்பது மறுமைக்குரிய அடையாளம் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல வருகிறார்கள். எனவே இன்னைக்கு பொதுவா நீங்க பாருங்க, யாரை எடுத்துக்கொண்டாலும் வருமானம் வந்தால் போதும், லாபம் கிடைச்சால் போதும். எந்த வழியில கிடைக்குது அதை பெரும்பாலும் பார்க்கிறது இல்ல. இப்படி ஒரு நிலை வருவது மறுமைக்குரிய அடையாளம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கும் உங்களுக்கும் சொல்லி தந்தார்கள். எனவே அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய சகோதரர்கள், இப்படி நிறைய அடையாளங்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு சொல்லி தருகிறார்கள். அதே போல பாருங்க, மறுமை நெருங்கிவிட்டது என்பதற்கு இன்னொரு அடையாளத்தை ரசூலா சொன்னாங்க. வயதகாரபு ஸமான், காலம் சுருங்கிவிடும் என்று சொன்னார்கள். காலம் சுருங்கிவிடும் என்று சொன்னார்கள். அன்பாண்டவர்களே, இன்றைக்கு நம்ம பார்க்கிறோம்டா காலம் எந்த அளவு சுருங்கி இருக்குதுன்றதுக்கு ஒரு உதாரணத்தை சொல்றேன் பாருங்க. சும்மா உங்களுக்கு சொல்றதாக இருந்தா, புகாரி இமாம் அவர்களுடைய வாழ்நாள்ல புகாரி என்ற ஹதீஸ் கிதாபை தொகுக்குறாங்க. தாரீகுல் கபீர் என்ற ஒரு கிதாபை தொகுக்குறாங்க. அல் கிராஅத்து கல்ஃபல் இமாம் ஒரு புக்கை தொகுக்குறாங்க. இப்படி ஒரு சில புக்குகள் அவங்க தொகுத்து வச்சுட்டு போயிருக்கிறாங்க. எந்த காலத்துல வாகன வசதி இல்ல, விமான வசதி இல்ல, ஒட்டகத்துல பயணம் செய்யற காலம். இன்றைக்கு மாதிரி பிரிண்டர் வசதி இருந்ததா? இன்றைக்கு மாதிரி டைப்பிங் வசதி இருந்ததா? இன்றைக்கு மாதிரி பேனாவால் எழுதுற வசதி இருந்ததா? எதுவுமே இல்ல. ஒட்டகத்துல பயணம் செஞ்சாங்க. பறவைகளின் இறகுகளால் தொட்டு எழுதுற காலம். அந்த காலத்துல அவங்க தொகுத்து வச்சுட்டு போன புத்தகங்களை இன்றைக்கு நம்ம உட்கார்ந்து வாசிச்சாலே வாசிக்க முடியல. அவர்களும் வாழ்ந்தது 40 வருடம், நம்மளும் வாழ்றோம் உலகத்துல 40 வருடம்.
அன்பாண்டவர்களே, அவர்கள் தொகுத்த புத்தகங்களை எங்களால் வாசிக்க முடியவில்லை என்றால் அவர்களுக்கு கால நேரம் எவ்வளவு பரக்கத்தாக இருந்தது, எங்களுக்கு எவ்வளவு சுருங்கி போயிருக்குது என்று பாருங்க. அன்பாண்டவர்களே, புகாரிக்குரிய ஒரு விளக்க உரை இப்னு ஹஜருல் அஸ்கலானி ரஹிமஹுல்லாஹ் அவங்க எழுதினாங்க. ஃபத்துல் பாரின்னு புகாரிக்கு ஒரு விளக்க உரை. இந்த அளவு அகலம் இருக்கும். அது இந்த அளவு, அத புத்தகத்துல செட் வந்து இந்த அளவு அகலம் இருக்கும். அவங்க எழுதின அந்த புத்தகத்தை இந்த மாதிரி பிரிண்டர் வசதி, கம்ப்யூட்டர் வசதி, டைப்பிங் வசதி எதுவுமே இல்லை. ஆனா எல்லாம் எழுதி வச்சுட்டு போனாங்க. இன்றைக்கு நம்ம ஒரு இடத்துல உட்கார்ந்து வாசிச்சாலும் எங்களால வாசிக்க முடியுமா? அன்பார்ந்தவர்களே, அதை பார்க்கிற பொழுது மறுமை நெருங்கி விட்டது என்பதை தெளிவாக விளங்கிக் கொள்ளலாம். எந்த அளவுக்குண்டா சகோதரர்களே, இன்றைக்கு நம்ம லேப்டாப்பை திறந்து, நம்ம கையில இருக்கிற போனை திறந்து ஒரு சொல்ல கூகுள் அடிச்சா போதும். கூகுள்ல போய் ஒரு சொல்ல அடிச்சா போதும். உதாரணமா இப்ப நம்ம சொன்ன ஒரு அதிசயம் எத்தகாரபு ஜமான், இந்த வார்த்தையை மட்டும் அடிச்சா போதும். இந்த ஹதீஸ் எங்கெல்லாம் வருதுன்றது அப்படியே பேஜில வந்து நிற்கும். இந்த காலத்துல கம்ப்யூட்டருக்கு முன்னால உட்கார்ந்து சமூகத்தில் வரக்கூடிய ஒரு பிரச்சனையை ஆய்வு பண்ணி மக்களுக்கு தொகுத்து சொல்றது பெரிய ஒரு பாரமா இருக்குது. ஆனா அன்றைய காலத்துல ஹிஜ்ரி 600 காலப்பகுதியில, ஹிஜ்ரி 300 காலப்பகுதியில வாழ்ந்த அறிஞர்களை பார்த்தா, அன்பாண்டவர்களே, ஊருக்கு ஊர் போய், நாட்டுக்கு நாடு போய், ஒட்டகத்துல பயணம் செஞ்சு தொகுத்து வைத்திருக்கக்கூடிய மார்க்க சட்டங்களை பார்த்தா, அடே அவங்க எவ்வளவு காலம் உலகத்துல வாழ்ந்திருப்பாங்கன்னு மூக்குல கை வைத்து சிந்திக்க வேண்டிய நிலை இருக்குது. ஷாஃபி இமாம் ஹிஜ்ரி 2ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்தவங்க. அப்படின்னா கிட்டத்தட்ட 1100 வருஷத்துக்கு முன்னால வாழ்ந்தவங்க. 1200 வருஷத்துக்கு முன்னால வாழ்ந்தவங்க. ஹிஜ்ரி 2ஆம் நூற்றாண்டு. அவங்க எழுதிட்டு போயிருக்கிறாங்க உம்மூன்ற ஒரு புத்தகம். உம்மூன்ற ஒரு புத்தகம். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, அவர்கள் தேடி எழுதி வைத்திருக்கிற ஹதீசுகள், உலமாக்களுடைய கருத்துக்கள், ஆய்வு முடிவுகளை பார்த்தா ஆச்சரியமா இருக்குது. அந்த காலத்துல அவங்க தொகுத்தத இன்றைக்கு நம்ம அப்படியே உட்கார்ந்து வாசிச்சாலும் வாசிக்க முடியலையே என்ற அளவுக்கு அவர்களுக்கு நேர காலம் அதிகமாக இருந்தது. இன்றைக்கு என்ன தெரியுமா நிலைமை? சுபகு தொழுதா லுகர் வாரது தெரியாது, லுகர் தொழுதா அசர் வாரது தெரியாது, அசர் வாரன்னா மகரிபு வாரது. அப்படித்தானே நம்மளே சில நேரம் சொல்லிடுறோம், இப்பதான்ப்பா லுகர் தொழுதுட்டு வந்தோம், அதுக்கிடையில் அசரா இல்லையா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், காலம் என்பது சுருங்கிவிடும், நேர காலம் போவது வேகமாகிவிடும். மறுமைக்குரிய அடையாளம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி தந்தார்கள். இதெல்லாம் நமக்கு எதுக்கு தெரியுமா சகோதரர்களே? இது ரசூலுல்லாஹ் சொன்னதெல்லாம் நடக்குது என்று சொன்னா உலகம் அழிவது நெருங்கி விட்டது. இன்றைக்கு விஞ்ஞான ஆய்வு முடிவு என்ன தெரியுமா? விஞ்ஞான ஆய்வு முடிவு என்ன தெரியுமா? உலகம் வெப்பமடைந்து கொண்டு செல்கிறது. உலகம் வெப்பமடைந்து கொண்டு செல்கிறது. உலகம் அழிய போகிறது என்று விஞ்ஞானம் சொல்லிக் கொண்டிருக்கிறது. ரசூலுல்லாஹ் சொன்ன அடையாளம் எங்களுக்கு போதும். ரசூலுல்லாஹ் சொன்ன அடையாளம் எங்களுக்கு போதும். உலகத்தில் இருக்கிற எல்லா விஞ்ஞானிகளும் ஒன்று சேர்ந்து உலகம் அழியாது என்று சொன்னாலும் ரசூலுல்லாஹ் சொன்ன சொல் இன்றைக்கு உலகத்தில் நடக்குதா இல்லையா? 1400 வருஷத்துக்கு முன்னால சொன்னது நடக்குது என்றால் உலகம் அழிவது நிச்சயம்.